ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் லட்டு தான். இப்போ ஒரு பேனில் நம்ம வேர்க்கடலையை நல்லா 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஒயிட் அவல் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஹீட் ஆனதும் இதில் நம்ம பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் அவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. பட் நல்லா ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, ஹீட் ஆனதும் நம்மளுக்கு க்ரன்ச்சி ஆகிடும். அது ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். அது பண்ணதும் நம்ம இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற ஸ்வீட்ஸ் தான் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டெக்ஸ்சர் இருந்தால் ஓகே. இப்போ ஒரு க்ளீன் பவுலில் இந்த அரைச்ச மிக்சரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு திரும்பவும் நம்ம மிக்சர் ஜாரில் அந்த ரோஸ்ட் பண்ண அவலில் நம்ம ஆட் பண்ணி அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்ருக்கும். இப்போ இதையும் நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம நெய்யை ஊற்றி அதுக்கானது கார்னிஷ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முந்திரி, திராட்சை, பாதாம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ரோஸ்ட்டு நல்லா ஆனதும் நம்ம அந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நார்மலானதும் நம்ம கையை விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஒரு 5 ஏலக்காய் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். தென் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி அதை நம்ம லட்டு பதத்துக்கு வச்சிடலாம். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு செஞ்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நியூ ரெசிபீஸ் எதனா குயிக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.